நீ கடவுளை நம்புவியா? நம்புவேன். சாக போறோம்னு தெரிஞ்சா மனுஷனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வரத்தான் செய்யும். மனுஷங்க எல்லாருக்கும் உதடு மேல ஒரு பள்ளம் இருக்கும் தெரியுமா? கைய வச்சு பாரு. இருக்கா? அது எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. பிரம்மா த கிரியேட்டர் முத மனுஷனை படைக்கும் போது மனுஷனுக்கு எல்லா ஞானமும் இருந்துச்சான். இதுல இருக்கிறவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும், எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எவன் எப்ப சாக போறான்னு தெரியும், எவன் எப்ப பிறக்க போறான்னு தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் சும்மா இருப்பானா? நானும் கடவுள் தான் கடவுள் கூடயே வாதம் பண்ணிக்கிட்டு போட்டிக்கு வந்துட்டான். இவனுக்கும் மன நிம்மதி இல்ல, கடவுளுக்கும் மன நிம்மதி இல்ல. அப்பதான் கடவுளுக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு. எல்லாம் தெரிஞ்ச மனுஷனுக்கு எல்லாமே கஷ்டம்தான். அப்ப வச்சான் கடவுள் மனுஷன் வாய் மேல விரல மூடிக்கிட்டு உட்கார்றான். அதுல உருவானதுதான் இந்த பொல்லம். இதுல ஒரு நீதி இருக்கு. அதிக அறிவு பயன்படாது. உனக்கு அதிக அறிவு இருக்கு. நான் யாரையோ கொலை பண்ணேன், அத உன் ஆபீஸ் முன்னால பண்ணேன். உனக்கு டைம் சரியில்லை, அது நீ பார்த்த. இல்லைன்னா தேவையில்லாம போலீஸ்ல என்ன பத்தி சொல்லுவியா? படிச்சவன்ல, அதனாலதான் அநியாயத்தை பார்த்து தாங்க முடியாம உன் அறிவு பொங்கி வெளிஞ்சிருச்சு. தெரியாம பண்ணிட்டு விட்டுருங்க சார். அறிவு அதிகமானத கடவுளுங்கிறதுனால பொறுத்துக்கிட்டார். விரல வாயில வச்சதோட முடிச்சுக்கிட்டார். இந்த பூமியில முடிக்கிற வேலை செய்யறது ஏய் தேவா, நீ யாருக்கிட்ட பிரச்சனை பண்ண தெரியுமா? பெரிய அண்ணா கிட்ட. பெரிய அண்ணா நந்தாவை தேடிக்கிட்டு இருக்காருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, தப்பிச்சு ஓடி போறதுக்கு உதவி பண்ணிருக்க. எங்க பெரிய அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிருக்க. டேய், உனக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும்? சாய்பாபா சார். ஆனா உன்னை காப்பாத்தின கடவுள் பெரிய அண்ணா. பெரிய அண்ணா வாழ்கன்னு சொல்லிட்டு பொழைச்சு போ. பெரிய அண்ணா வாழ்க, பெரிய அண்ணா வாழ்க. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. எந்த ஊர்னா நமக்கு? எங்க போனோம்? ஓ, என்ன விஷயமாண்ணா? கை சுடலையாண்ணா? சுட்டுச்சு. அப்ப இது என்ன ட்ரிக்குண்ணா? வலிய பொறுத்துக்கிறது தான் ட்ரிக். அந்த ட்ரிக்க தெரிஞ்சவன் எது வேணும்னாலும் சாதிக்கும். கிளம்பு. நமஸ்தே. என்ன நடராஜன், நல்லா இருக்கியா? உட்காருங்கண்ணா, உட்காருங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேண்ணா. ஏய், அண்ணனுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுங்கடா. ஏய் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. கிளம்புங்கடா. வண்டி நிப்பாட்டு. அதனால தான் நிறுத்த சொன்னேன். மதுரைக்காரனா அன்பு, சத்யானா வம்பு. நீ கிளம்பு. இவர் டானிக்கே டானுமா இருக்காருண்ணா.
என்ன மேட்டர் கோவர்தன்? மேடம் ஜிகே அண்ணா மேல அட்டாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தப்பிச்சிட்டான் அதானே? உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? ஜிகேக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் நீ அழுது புலம்பிருப்பிய. ஆஹா, உங்க பிரெயினே பிரெயின் மேடம். பிரெயின் இருந்தா என்னடா பிரயோஜனம்? புத்திசாலி பொண்ணுங்களை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீ மேட்டருக்கு வா. நம்ம அண்ணனுக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா மேடம்? அதனால அழகர் கோயில் போய் அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி வரும்போது வழியில அட்டாக் பண்ணிட்டாங்க மேடம். எல்லாரும் போய் சேர்ந்துருப்போம். அப்பதான் சிங்கிளா வந்த மாதிரி ஒருத்தன் வந்தா மேடம். செதறடிச்சான் பாருங்க அவனுங்கள. மதுரக்காரண்டா, நட்புன்னா உயிரையே கொடுப்பேன், பம்புன்னா வகுந்துருப்பேன். ஒரு டீய போடு. அவர் ஸ்டைலே தனி மேடம். இயற்கையிலே அவர்கிட்ட ஹீரோயிஸ் இருக்கு மேடம். அவன் அழகா இருப்பானா? என்ன மேடம் அப்படி கேக்குறீங்க? அழகா இருக்கிற ஹீரோ கிடைக்கிறது கஷ்டம். அழகந்தான் மேடம். மன்மதன் டானா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார் மேடம். அவர் மீசையை பார்த்தாலே பொண்ணுங்க பாவாடை பறக்கும் மேடம். இப்ப எங்க இருக்காங்க? அப்பவே போயிட்டார் மேடம். போனை விட மடையா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஏய் ஜிகே, are you all right? உனக்கு எதுவும் ஆகல? உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? என் மேல அட்டாக் நடந்ததுக்கு நான் கவலைப்படல ஸ்ரீஷா. இன்னைக்கு ஒரு சிங்கத்தை பார்த்த சந்தோஷம் என் மனசுல புல்லட் தீர்ந்து போச்சு. அடிக்கிற அடியில அவன் ஒரு அதிரடி மண்ண பந்தாவே இல்ல, ஆனா எல்லாரையும் பந்தாடுறான். இப்படிப்பட்ட ஒருத்தனை பாக்குறது உண்மையிலேயே ரொம்ப அபூர்வமான விஷயம் ஸ்ரீஷா. புலி அடிக்கிற மாதிரி அடிச்சு எல்லாரையும் புரட்டி எடுக்கிறான். உன்னை அட்டாக் பண்ணது யாரு? வேற யாரு? அந்த பகவானோட கேங் தான். அந்த ஜிகேவை தூக்குறதுக்கு சரியான சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சேன். எப்படா மிஸ் ஆச்சு? எவனோ ஒருத்த வந்து காரியத்தை கெடுத்துட்டான். எவன்டா அவன்? யாருன்னு தெரியலண்ணா. ஆரம்பிச்சது நாங்க, எல்லாத்தையும் முடிச்சது அவன் தான். டீ எங்கடா? அது அங்க இருக்கு, போய் எடுத்துக்க. அங்க மொக்க மண்டையா. டீ கூட குடிக்க விட மாட்டீங்களாடா? இந்த எடுப்புங்களுக்கு நீதான் தொடுப்பா. அட்டகாசம். புறம்போக்கு. வெக்கம் இல்லாம அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு அவனை பத்தி பெருமை வர பேசுறியா?
இப்ப பகவானுக்கு என்ன பதில் சொல்றது? அண்ணா சொல்லு முத்துப்பாண்டி. பெரிய அண்ணா சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன். ஆனா அந்த ஜிகே மட்டும் மிஸ் ஆயிட்டான். இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு? Sir, the report has been reconfirmed. Your lung cancer. ஐயா என்னையா புரியலன்னு நினைக்கிறியா? இதுல புரியறதுக்கு என்னையா இருக்கு? ரிப்போர்ட் கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாடா வந்துட்டியா? இந்த ஃபாரின் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா எனக்கு கேன்சர் தானா? அது சரி, அந்த ஜிகே கதையை முடிச்சிட்டியா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குணமாகணும்னு சொல்றான். ஏன்டா அப்படி கத்துற? கேன்சர்னா அந்த கேஸ் கேன்சல்னு அர்த்தம். அது சரி, அந்த ஜிகே கதையை முடிச்சிட்டியா இல்லையா? இல்ல, மிஸ் ஆகி போச்சு. அந்த பகவானை சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வீரன் தான் நமக்கு தேவை. ரொம்ப தெளிவா இருக்கிறவனுங்க பொழைக்க தெரியாத ஆளா இருப்பாங்க, ஜாக்கிரதை. அவன் உண்மையிலேயே பொழைக்க தெரியாதவன் தான். நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு வான்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு மூடு இருந்தா வர்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் எனக்கு வேணும். எங்க இருக்கான்னு போய் முட்டை என்னையா இவ்வளவு சின்னதா இருக்கு? முட்டை நான் போடல, கோழி போட்டது. தின்ன. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னையா ஆச்சு? சமயக்காரன் சைட் அடிக்க போயிருக்கான், வந்ததும் பண்ணி கொடுப்பான். வெயிட் பண்ண. வீணா போன. என்னையா டேபிள் இவ்வளவு அசிங்கமா இருக்கு? நீ என்ன டேபிள்ல திங்க வந்து அது எப்படி தான் என்னையா? என்னையா? ஏ முன்சாமி, வாடா. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அண்ணே, என் இதயத்துல ஓட்ட விழுந்துருச்சுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் கேக்குறாங்க. இவர் பெரிய மனசு பண்ணி உதவி பண்றேன்னு இருக்காரு. நீ ஒரு ஷூரிட்டி கழுத்து மட்டும் போட்டா போதும்ண்ணே, என் இதயத்துல உள்ள ஓட்ட அடைஞ்சிரும்ண்ணே, ஓட்ட அடைஞ்சிரும். எவ்வளவு லேட் பண்றியோ அவ்வளவு ஆழமா விழும் அடி. வந்துட்டா அண்ணே. இந்த கையால உன்னை சாவடி அடிக்கணும்னு எழுதி. உன்னை அடிக்கணும்னா உன்னை தொடணும், அது எனக்கு இஷ்டம் இல்ல. தேங்க்ஸ்ண்ணே. அப்ப நீங்க அடிக்கவே இல்லையாண்ணே? எதுக்கு அவசரப்படுற? நான் வந்துட்டேன்ல, இனி அடிலாம் அதிரடிதான். பணம் எங்கடா? பணமா? அது அண்ணா என்னாச்சுன்னா, நீங்க ஷூரிட்டி போட்ட பணத்தையும் அங்கங்க நான் அடிச்ச பணத்தையும் சேர்த்து சென்னையில ஒரு கடை வைக்கலான்னு வந்தேங்கண்ணா. அதுக்கு காசு பத்தல. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் கிரிக்கெட் பெட்டிங் இல்லையா, அதனால ஒரு வீடை எடுத்து என்ன மாதிரி ஒரு 10 ஏத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த பொறுக்கி பசங்க என்ன அடிச்சு துரத்தி விட்டாங்கண்ணா. இப்ப சர்வமும் நாசமாகி சர்வர் ஆயிட்டாங்கண்ணா. இந்த வீட்டை எனக்கு காட்டுமாப்ல. காட்டிட்டா மட்டும் இப்ப என்ன பண்ண போற? அவங்களை அடிக்க போறியா? அவங்க சாதாரண ரவுடிங்க கிடையாது, நார்த் மெட்ராஸ். இந்த வீடு என்னது? என் பர்மிஷன் இல்லாம எவனாவது இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அப்பளம் மாதிரி நொறுங்கி போயிடுவீங்க. உனக்கும் தான். நான் என்னையும் சேர்த்துக்கிட்டு தாங்கண்ணா சொன்னேன். இப்ப புரிஞ்சுதாடா விளக்கண்ண வெங்காய பசங்களா? அவரு பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இதுக்கு மேல அவர்கிட்ட வம்பு பண்ணா கைமா பண்ணிடுவாரு, கைமா.